Hi everyone. Welcome to Daily Current Affairs section. நாம இப்போ December 7 and 8 கான current affairs தான் பார்க்க போறோம். First question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Armed Force Flag Day is observed on. ஓகேவா? ஸோ இந்த Armed Forceக்கான ஃபிளாக் டேவை எந்த டேல அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் எந்த பர்பஸ்க்காக இந்த டேவை செலிப்ரேட் பண்றோம் அப்படின்றது முக்கியம் இல்லையா? எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிளாக் டே மூலியமா பப்ளிக் கிட்ட இருந்து ஃபண்ட்ஸை வந்து ரைஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ பப்ளிக் கிட்ட இருந்து ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணி அதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்ம்டு எக்யூப்மெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்காக இருக்கலாம், இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ ஏதாவது வார் நடக்கும்போதோ இல்லை சம் சுச்சுவேஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா? ஓகேவா? ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஏதாவது காயப்பட்டிருந்தா நெக்ஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்க்கெல்லாம் போவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் வந்து அந்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மெயினாக இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஃபிளாக் டேல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபிளாக் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ அந்த ஃபிளாகை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பப்ளிக் கிட்ட இருந்து ஃபண்ட்ஸை வந்து ரைஸ் பண்ணுவாங்க. அண்ட் எந்த டேல நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா December 7th. ஓகேவா? ஸோ December 7th நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கான ஃபிளாக் டேவா வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது எப்போல இருந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1949ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த இயர்ல இருந்து இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கான ஃபிளாக் டேவை வந்து நம்ம எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது மட்டும் இல்லாம December 7 இருக்கு இல்லையா? இதுல இன்னொரு டேவும் செலிப்ரேட் பண்றோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் டேவாவும் செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? ஸோ என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் டே. ஓகேவா? ஸோ இந்த சிவில் ஏவியேஷன் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வேர்ல்ட்ல இருக்கிற எந்த மூலையில இருக்கிறவங்களோடையும் கனெக்டடா இருக்கிறோம் அப்படின்னா எதனால அதுல ஒன் ஆஃப் தி ரீசன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சிவில் ஏவியேஷன் இம்ப்ரூவ் ஆனதுனால தானே. ஓகேவா? ஸோ இங்க நம்ம இந்தியால இருந்துட்டு வேர்ல்ட்ல இருக்கிற எந்த பிளேஸுக்கு வேணா நம்மளால விசிட் பண்ண முடியுது அப்படின்னா அது இந்த சிவில் ஏவியேஷன் வந்து வளர்ச்சி அடைஞ்சதுனால மட்டும்தான். ஓகேவா? ஸோ December 7th அப்படின்றத நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா? இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1944ல இந்த இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அண்ட் 1994ல இந்த இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் டேக்காக ஃபர்ஸ்ட் டைமா வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இந்த இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் டேவை எந்த இயர் செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா 1994ல வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. பட் அஃபீஷியலா யுனைடெட் நேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா? இந்த இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷனை அஃபீஷியலா எந்த இயர் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி வந்து 1996ல December 7 அப்படின்றத இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் டேவா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் இந்த 1994ல இன்டர்நேஷனல் சிவில் ஆர்கனைசேஷனுடைய 50 இயர்ஸ் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ற மாதிரி தான் December 7 1994ல ஃபர்ஸ்ட் டைமா அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி எப்போ இதை அஃபிஷியலா அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1996ல. ஓகேவா? அண்ட் எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்க வந்து அதுக்கான தீமை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து தீமை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ லாஸ்டா வந்து 2014 ஓகே 2019ல வந்து தீமை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2019ல பண்ண தீம் வந்து எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2023 வரைக்கும் இந்த தீம் வந்து அப்ளிகபிளா இருக்கும். நெக்ஸ்ட் 2024ல இந்த இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் டேக்கான ஃப்ரெஷ் தீமை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் December 8 இருக்கு இல்லையா? இது என்ன டேவா செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷார்க் சார்ட்டர் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஷார்க் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா? இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ரீஜனல் கோஆபரேஷன் அப்படின்றதா. ஓகேவா? ஸோ ஷார்க்கான ஃபுல் எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆபரேஷன் அப்படிங்கிறது. டோட்டலா எத்தனை கண்ட்ரிஸ் இருப்பாங்க அப்படின்னா டோட்டலா 8 கண்ட்ரிஸ் இருப்பாங்களா? ஓகேவா? ஸோ இந்த ஷார்க்ல நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா ஷார்க் சார்ட்டர் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் 1985ல ஃபர்ஸ்ட் டைமா
ஓகேவா. ஸோ 1985ல தாக்கால, பங்களாதேஷ்ல தாக்கா அப்படின்ற பிளேஸ் இருக்கா, ஓகேவா. ஸோ அங்கதான் சாக்குக்கான ஃபர்ஸ்ட் சமிட் நடந்தது. அண்ட் அந்த சமிட்ல தான் டிசம்பர் 8 அப்படின்றத ஷார்ட்டர் டேவா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஓகே, எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஷார்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா. ஸோ அந்த ரீஜியன்ல பீப்புள்ஸோடைய வாழ்க்கை தரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் வந்து இந்த ஷார்ட்டர் டே அப்படின்றத வந்து எவ்ரி இயர் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா. அண்ட் ஷார்க்ல என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆப்வியஸா இந்தியா இருக்கும், பாகிஸ்தான், ஓகே, ஸ்ரீலங்கா, நேபாள், நெக்ஸ்ட் பங்களாதேஷ், ஓகேவா, பங்களாதேஷ், பூட்டான். டோட்டலா எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், ஷார்க்ல 4 கண்ட்ரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. ஸோ இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள் 4, 5th ஒன் பங்களாதேஷ், பூட்டான் அண்ட் மால்தீவ்ஸ். ஓகேவா. இந்த கண்ட்ரிஸ் தான் ஃபர்ஸ்ட், இந்த 7 கண்ட்ரிஸ் சேர்ந்து தான் ஷார்க் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் லாஸ்டா இந்த ஷார்க்ல எந்த கண்ட்ரி ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் தான் வந்து லாஸ்டா ஷார்க்ல வந்து ஜாயின் பண்ணுது. அண்ட் இந்த இயருக்கான, அதாவது 2021க்கான ஷார்க் சமிட் வந்து நடக்கல. ஏன் நடக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஆப்கானிஸ்தானும் இந்த சமிட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து டிமாண்ட் பண்ணாங்க. பட் ஆப்கானிஸ்தான்ல என்ன சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஓகேவா. ஸோ நார்மலா இருந்த ரிபப்ளிக் கவர்மெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தாலிபான்ஸ் வந்து இப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்றதை மற்ற கண்ட்ரிஸ் வந்து விரும்பல. பட் பாகிஸ்தான் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணதுனால இந்த 2021ல ஷார்க் சமிட்டை வந்து கண்டக்ட் பண்ணல. அண்ட் இந்த ஷார்க் சமிட் இருக்கு இல்லையா, ஓகேவா. ஸோ இந்த 8 கண்ட்ரீஸுக்கான இந்த ஷார்க் சமிட்கான ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, காத்மண்டு, நேபாள்ல இருக்கு. ஓகேவா. ஸோ நேபாள் எங்க, காத்மண்டு எங்க இருக்கு, நேபாள்ல தானே இருக்கு, நேபாளுடைய கேபிட்டலும் கூட. ஸோ ஷார்க்கான ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, காத்மண்டு, நேபாள்ல தான் வந்து இருக்கு. ஓகேவா. அண்ட் ரீசன்ட் டேஸஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர் 4 வந்து நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம், இந்தியன் நேவி டேவா செலிப்ரேட் பண்றோமா. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் பேங்க் டேவாவும் வந்து நம்ம டிசம்பர் 4 அப்படின்றத வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டிசம்பர் 5 அப்படின்றத என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வேர்ல்ட் சாயில் டேவா செலிப்ரேட் பண்றோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் வாலண்டியர் டேவாவும் வந்து நம்ம டிசம்பர் 5 அப்படின்றத வந்து எவ்ரி இயர் செலிப்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டிசம்பர் 3 வந்து என்ன டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. ஓகேவா. பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி எந்த டே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர் 3 வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டிசம்பர் 2 வந்து என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, இன்டர்நேஷனல் அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கம்ப்யூட்டர் லிட்ரஸி டேவும் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர் 1 தான். அண்ட் டிசம்பர் 2, டிசம்பர் 1 வந்து வேர்ல்டு எய்ட்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பிஎஸ்எஃப்கான, அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கான ரைசிங் டேவாவும் செலிப்ரேட் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன், எ ரிப்போர்ட் டைட்டில் Waste Wise Cities Best Practices in Municipal Solid Waste Management has been released by. ஓகேவா. ஸோ வேஸ்ட் வைஸ் சிட்டிஸ், இதுல இருந்தே தெரியுதா. ஸோ வேஸ்ட்டை வந்து எவ்வளோ வைஸா வந்து அந்த சிட்டிஸ்ல டிஸ்போசல் அந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணின ரிப்போர்ட் தான். ஓகேவா. ஸோ பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இன் முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேவா. ஸோ நமக்கான வேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து எந்த சிட்டிஸ்ல எல்லாம் ப்ராப்பரா அண்ட் பெஸ்ட் வேல வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்டை தான் வந்து யாரை ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ யாரை ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா, நிதி ஆயோக் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அண்ட் இவங்களோட சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் எக்ஸலன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த 2 ஆர்கனைசேஷனும் சேர்ந்து தான் வந்து இதை ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலா இந்தியாவில் இருக்கிற 15 ஸ்டேட்ஸ்ல, ஓகேவா, 15 ஸ்டேட்ஸ்ல 28 சிட்டிஸை வந்து அவங்களுடைய பெஸ்ட் ப்ராக்டிசஸை வந்து இந்த ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிட்டில வந்து வான்குரலா அப்படின்ற சிட்டில வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2 bags 2 bins அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஓகேவா. ஸோ என்னது 2 bags 2 bins அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணாங்க. இந்த 2 பேக்ஸ்ல வந்து ஒன்னு கிரீன் கலர் இருக்கும் அண்ட் இன்னொன்னு வந்து ப்ளூ கலரா இருக்கும். ஓகேவா. அண்ட் இந்த கிரீன் கலரா இருக்கிறத வந்து பயோடிகிரேடபிளா இருக்கும். ஓகேவா. ஸோ மக்கும் தன்மை இருக்கும் இல்லையா அது. அண்ட் இந்த ப்ளூ கலர் பேக்ல இருக்கிறது நான் பயோடிகிரேடபிள். ஓகேவா.
ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வந்து அங்க இருக்கிற சாலிட் வேஸ்ட்டை வந்து அவங்க செக்ரிகேஷன் வந்து பண்றாங்க. அண்ட் நிறைய சிட்டிஸ் சிக்கிம்ல இருக்கிற கேங்டாகா இருக்கலாம், இல்ல குஜராத்ல இருக்கிற சூரத், ஓகேவா, அண்ட் நம்மள கேரளால இருக்கிற ஆலப்புழாவா இருக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இந்தியால இருக்கிற 15 ஸ்டேட்ஸ்ல 28 ஸ்டேட்ஸ் வந்து இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு சிட்டி என்னது, பூனே இருக்கு இல்லையா, இவங்க வந்து இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்காக ரெட் டாட் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஓகேவா. ஸோ பூனே இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்கான ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெட் டாட், ஓகேவா. ஸோ ஒவ்வொரு சிட்டிஸுமே ஒவ்வொரு முனிசிபல் கார்பரேஷனுமே அவங்களுக்கான இனோவேஷன்ஸ்ல அவங்களுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்ல எல்லாம் வந்து இந்த வேஸ்ட்டை வந்து கரெக்டா செக்ரிகேட் பண்ணி ரீயூசபிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வேலை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுல பெஸ்ட் ப்ராக்டிசஸா இருக்கிற இந்த 28 சிட்டிஸ்க்கான ரிப்போர்ட்டை தான் வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா நிதி ஆயோக் அண்ட் சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் எக்ஸலன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓகேவா. ஸோ அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்காரு இல்லையா, ஓகேவா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் கூட வந்து டைப் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியால வந்து இப்போ 1 அக்டோபர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்வச் பாரத் அர்பன்கான 2.0 அப்படின்றத ரிலீஸ் பண்ணாங்களா, ஓகேவா. ஸோ ஸ்வச் பாரத் அர்பன் 2.4 மெயின் இந்த ஸ்வச் பாரத் அர்பன் 2.4க்கான ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார்பேஜ் ஃப்ரீ சிட்டியா, ஓகேவா. ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா சிட்டிஸுமே என்னவா இருக்கணும், கார்பேஜ் ஃப்ரீ சிட்டியா இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து கிளீன் ஏர், ஓகேவா, அண்ட் கிளீன் வாட்டர் அண்ட் கிளீன் லேண்ட் இதை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஸ்வச் பாரத் அர்பன் 2.0 மிஷனுக்கான மெயின் தாட், ஓகேவா. ஸோ அதுக்கான சில இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து யார் கூட சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் கூட வந்து டைப் பண்ணி பண்றாங்க. அண்ட் இந்தியாவில் வந்து ஆல்ரெடி ஸ்வச் கேந்திராஸ் வந்து இருக்கா, ஓகேவா. என்னது ஸ்வச் கேந்திராஸ் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்வச் பாரத் மிஷன் ரிலேட்டடா வந்து இந்தியால நிறைய கேந்திராஸை வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. பட் யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க மினிஸ்ட்ரியோட டைப் பண்ணதுனால அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு கீழே 75 ஸ்வச் கேந்திராஸை வந்து ஓபன் பண்ண போறாங்க, ஓகேவா. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த கார்பேஜை வந்து கலெக்ட் பண்ணணுமா, ஓகேவா. ஸோ கலெக்ட் பண்ணி அதை என்ன பண்ணணும் அப்படின்னா செக்ரிகேட் பண்ணணும், ஓகேவா. ஸோ செக்ரிகேட் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணி அண்ட் ரீயூசபிளா வந்து அவங்க மாற்றுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்றதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் யார் கூட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் கூட தான் டைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நைரோபில இருக்கா, ஓகேவா. ஸோ நைரோபி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கென்யால தான் வந்து நைரோபி அப்படின்ற பிளேஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், இந்தியன் ஆர்மி இஸ் ஆர்கனைசிங் a multi-nation disaster management exercise named PANAX 21. Which of the following nation are going to take a part in PANAX 21? இந்த PANAX 21 அப்படின்றது இருக்கு இல்லையா, இதை யார் ஹோஸ்ட் பண்றா அப்படின்னா இந்தியால தான் ஹோஸ்ட் பண்றாங்க. அண்ட் எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில தான் வந்து இந்த பேனக்ஸ் அப்படின்ற எக்ஸசைஸ் வந்து நடக்க போகுது, ஓகேவா. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெயினா இந்த எக்ஸசைஸ்ல வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா. ஸோ அதுல இருந்து எப்படி மீட்டு வரணும் அப்படிங்கிற எக்ஸசைஸ் தான், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நேஷனல் டிசாஸ்டர் வரும்போது எப்படி ரெஸ்கியூ பண்றதுக்கான அந்த ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் தான் பார்ப்பாங்க. பட் மெயினா வந்து இப்போ நமக்கு இருக்கிற டிசாஸ்டர் எது அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம இந்த கோவிட் தானே சொல்லுவோம், ஓகேவா. ஸோ அதை தான் வந்து மெயினா இந்த பேனக்ஸ் அப்படின்றதுல வந்து டிஸ்கஸ் அண்ட் அதுக்கான ரிலேட்டடான எக்ஸசைஸ் அது எல்லாமே பண்ண போறாங்க, ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா தான் வந்து இந்த பேனக்ஸ் அப்படின்றது வந்து இதோடைய எத்தனாவது எடிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடிஷனா தான் வந்து இதை ஹோஸ்ட் பண்றாங்க. யார் ஹோஸ்ட் பண்றா, இந்தியா தான் ஹோஸ்ட் பண்றாங்க. அண்ட் நியூ டெல்லியில இந்த எக்ஸசைஸ் வந்து நடக்க போகுது. அண்ட் யாரு எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிம்ஸ்டிக் நேஷன்ஸ் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, ஓகேவா. ஸோ பிம்ஸ்டிக் அப்படின்றதுல டோட்டலா எத்தனை கண்ட்ரிஸ் இருப்பாங்க அப்படின்னா 7 கண்ட்ரிஸ் வந்து இதுல இருக்காங்க. அண்ட் பிம்ஸ்டிக்கோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால், பிக்கு என்னது பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கார்பரேஷன் அப்படின்றது, ஓகேவா. ஸோ பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல்
அண்ட் எக்கனாமிக் கார்பரேஷன் அப்படின்றது தான் வந்து அதோடைய ஃபுல் ஃபார்ம். டோட்டலா எத்தனை கண்ட்ரிஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். டோட்டலா 7 கண்ட்ரிஸ் இருப்பாங்களா. ஸோ என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்ட்ரி அப்படின்னா பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், ஓகேவா, ஸ்ரீலங்கா. டோட்டலா எத்தனை கண்ட்ரிஸ் வந்திருக்கு, 4 கண்ட்ரிஸ் வந்திருக்கா. ஸோ இன்னொரு கண்ட்ரி என்ன அப்படின்னா ஆப்வியஸா இந்தியா இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த 5 கண்ட்ரிஸை பார்க்கும்போது இந்தியா பார்டர்ல இருக்கிற கண்ட்ரிஸ் நம்ம எடுத்துக்கலாமா. ஓகேவா. ஸோ பங்களாதேஷா இருக்கட்டும், பூட்டான், நேபாள், ஸ்ரீலங்கா எல்லாமே இந்தியா பார்டர்ஸ்ல இருக்கு பிளஸ் இந்தியா. நெக்ஸ்ட் 2 கண்ட்ரிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மியான்மர் ஒன்னு. ஓகேவா, மியான்மர் அண்ட் தாய்லாந்து. ஓகே, இந்த 2 ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸுமே வந்து எதுல ஆட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிம்ஸ்டிக் அப்படின்றதுல ஆட் ஆகியிருக்கும். ஸோ இந்தியா வந்து பானெக்ஸ் 21 அப்படின்ற ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் மிலிட்ரி எக்ஸசைஸை எந்த கண்ட்ரிஸோட சேர்ந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிம்ஸ்டிக் நேஷன்ஸ். டோட்டலா எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னா 7 கண்ட்ரிஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ இந்த 7 கண்ட்ரிஸோட சேர்ந்து தான் வந்து அவங்க இந்த எக்ஸசைஸை வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா. சோ ஷார்க்ல எத்தனை கண்ட்ரிஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்பதானே பார்த்தோம். ஓகேவா. சோ டோட்டலா எத்தனை கண்ட்ரிஸ் இருப்பாங்க அப்படின்னா ஷார்க்ல 8 கண்ட்ரிஸ். ஸோ லாஸ்ட் கொஸ்டின்ல தான் எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் பிரிக்ஸ்ல டோட்டலா எத்தனை கண்ட்ரிஸ் இருப்பாங்க, 5 கண்ட்ரிஸ் இருப்பாங்களா. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்றது தான். அண்ட் G7ல டோட்டலா எத்தனை கண்ட்ரிஸ் இருப்பாங்க, நேம்லயே இருக்கு 7 கண்ட்ரிஸ். ஓகேவா. சோ G7 கண்ட்ரிஸ் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஓகேவா, இட்டாலி, ஜப்பான், யூஎஸ் அண்ட் யூகே. ஓகேவா. ஸோ இந்த 7 கண்ட்ரிஸ் தான் வந்து G7 கண்ட்ரிஸா இருக்கும். அண்ட் ஏஷியன் கண்ட்ரிஸை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ல வந்து சொல்லியிருப்பேன். ஓகேவா. ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா IM, CMS, BPL, TV. ஓகேவா. ஸோ டோட்டலா ஏஷியன்ல எத்தனை கண்ட்ரிஸ் இருப்பாங்க அப்படின்னா 10 கண்ட்ரிஸ் இருப்பாங்க. ஓகேவா. அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் அப்படின்றது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். ஏஷியனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னது, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் அப்படின்றது. அதை எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா IM, CMS, BPL, TV அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இதுல என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற I வந்து இந்தோனேஷியா. ஓகேவா. ஸோ செகண்ட் இருக்கிற Mக்கு நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மியான்மர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. என்ன கண்ட்ரி, மியான்மர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். C என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கம்போடியா. நெக்ஸ்ட் M வந்து மலேசியா அண்ட் நெக்ஸ்ட் S வந்து சிங்கப்பூர். ஓகேவா. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம எப்பவுமே ஃப்ரீக்வெண்டா வந்து மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்றதுனால இந்த M&Sக்கு வந்து மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இல்ல நீங்க இதை மியான்மரா எடுத்துக்கணும் அப்படின்னாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ கம்போடியா, மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் புருனை. ஓகேவா. P அப்படின்றது பிலிப்பைன்ஸ், லா அப்படின்றது லாஸ் அண்ட் T வந்து தாய்லாந்து அண்ட் V ஃபார் வியட்நாம். ஓகேவா. ஸோ டோட்டலா ஏஷியன்ல எத்தனை கண்ட்ரிஸ் இருப்பாங்க அப்படின்னா 10 கண்ட்ரிஸ். ஸோ IM, CMS, BPL, TV அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்தியா அண்ட் ரஷ்யா செட் a target of $30 billion trade by which year? ஓகேவா. ஸோ 21st இந்தியா அண்ட் ரஷ்யா சமிட் வந்து நடந்துட்டு இருக்கா. ஓகேவா. ஸோ இந்தியா அண்ட் ரஷ்யாக்கான 21st சமிட் எங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில நடந்துட்டு இருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியா அண்ட் ரஷ்யா வந்து 2+2 மீட்டிங்குமே கண்டக்ட் பண்றாங்க இல்லையா. இந்தியால இருக்கிற டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் மினிஸ்டர், ரஷ்யாவுடைய ஃபாரின் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த 2 மினிஸ்ட்ரியும் சேர்ந்து வந்து 2+2 டயலாக்கையுமே வந்து நியூ டெல்லியில கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் டோட்டலா வந்து இந்த சமிட்ல இந்த 21st சமிட் இருக்கு இல்லையா, இதுல டோட்டலா எத்தனை அக்ரிமெண்ட்ஸ்க்கு சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 28 அக்ரிமெண்ட்ஸ்க்கு வந்து இந்தியா அண்ட் ரஷ்யா வந்து சைன் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு டிஃபென்ஸ் வைஸா பார்க்கும்போது 2 கண்ட்ரிஸுமே வந்து டை அப் பண்ணிருக்காங்க. ஓகேவா. ஸோ 2 கண்ட்ரிஸும் டெக்னாலஜி வைஸா வந்து டிஃபென்ஸ்ல ஹெல்ப் பண்றதா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு, அதாவது 2021ல இருந்து எப்போ 2021ல இருந்து 2031 வரைக்குமான இந்த 10 இயர்ஸ்க்கு எந்த ஃபீல்ட்ல சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸ்க்காக இந்தியா அண்ட் ரஷ்யா வந்து சைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இது கூட இந்த 28 அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் இந்த டிஃபென்ஸ்க்காக 10 இயர்ஸ். இது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வந்து இந்தியா அண்ட் ரஷ்யா என்ன டார்கெட் செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 30 பில்லியன் ட்ரேட் அண்ட் ஓகேவா 30 பில்லியன் ட்ரேட் அண்ட் 50 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா.
ட்ரேட்ல 30 பில்லியன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது எவ்வளோ இந்த 50 பில்லியனை எந்த இயர்க்குள்ள அச்சீவ் பண்றதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பை 2025 இந்தியா அண்ட் ரஷ்யா வந்து அச்சீவ் பண்றதா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியா அண்ட் ரஷ்யா வந்து 30 பில்லியன் ட்ரேட் அண்ட் 50 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த இயர்க்குள்ள அச்சீவ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2025 தான். ஓகேவா? ஸோ இந்தியா அண்ட் ரஷ்யாக்கான 21st சமிட் எங்க நடந்தது? நியூ டெல்லியில நடந்தது. அண்ட் அந்த சமிட்ல டோட்டலா எத்தனை அக்ரிமெண்ட்ஸ்க்கு சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 28 அக்ரிமெண்ட்ஸ்க்கு வந்து சைன் பண்ணிருக்காங்க. அண்ட் ரஷ்யனுடைய பிரசிடென்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விளாடிமிர் புட்டின் அப்படின்ற பர்சன் தான் வந்து பிரசிடென்டா இருக்காரு. அண்ட் ரஷ்யாவுடைய கேபிட்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாஸ்கோ அப்படின்றது அவங்களுடைய கேபிட்டல். அண்ட் அவங்களுடைய கரன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரூபல் அப்படின்றது வந்து ரஷ்யனுடைய கரன்சியா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், which of the following word has been named as dictionary.com word of the year 2021? ஓகேவா? ஸோ dictionary.com வந்து word of the year எந்த வேர்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, நிறைய டிக்ஷனரிஸ் வந்து ஆக்ஸ்போர்டா இருக்கலாம், கொலின்ஸா இருக்கலாம், இல்ல மரியம் வெப்ஸ்டர். நம்ம ரீசெண்டா பார்த்தது இந்த 3 டிக்ஷனரி. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா இந்த அதே மாதிரி ஒரு சைட் தான் என்னது இந்த dictionary.com அப்படின்றது. ஸோ இவங்களுடைய இந்த ஆன்லைன் டிக்ஷனரியில வேர்ட்ஸை வந்து எந்த வேர்டை அதிகமா வந்து சர்ச் பண்றாங்களோ அதை தான் வந்து அவங்க வேர்ட் ஆஃப் தி இயரா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆக்ஸ்போர்ட் வந்து எதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் 2021 வேர்ட் ஆஃப் தி இயரா வேக்ஸ் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணாங்களா? யாரு? ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வந்து வேக்ஸ் அப்படின்றத வேர்ட் ஆஃப் தி இயரா அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் கொலின்ஸ் டிக்ஷனரி வந்து NFT நான் ஃபஞ்சபிள் ட்ரேட் அப்படின்றத வந்து அவங்களுடைய வேர்ட் ஆஃப் தி இயரா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் மரியம் வெப்ஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்னென்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா வேக்சின் அப்படின்றத வந்து அவங்களுடைய 2021க்கான வேர்ட் ஆஃப் தி இயரா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் dictionary.com வந்து எந்த வேர்டை 2021 அந்த வேர்ட் ஆஃப் தி இயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அலிஷிப் அப்படின்றது. அண்ட் இதனுடைய யூனிக்னஸ்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த அலிஷிப் அப்படின்றத இந்த இயர் தான் dictionary.com இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய ஆன்லைன் டிக்ஷனரியில வந்து ஜாயின் பண்ணாங்க. இந்த வேர்டை புது வேர்டா வந்து இதை ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ண அதே இயர்ல அந்த வேர்டு வந்து வேர்ட் ஆஃப் தி இயரா மாறுறதும் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? ஸோ dictionary.com உடைய வேர்ட் ஆஃப் தி இயர் அலிஷிப், கொலின்ஸுக்கு NFT நான் ஃபஞ்சபிள் டோக்கன் அப்படின்றது. ஓகேவா? ஸோ NFT அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன? நான் ஃபஞ்சபிள் டோக்கன் அப்படின்றது அதோடைய ஃபுல் ஃபார்ம். மரியம் வெப்ஸ்டருடைய இது வந்து வேக்சன் அண்ட் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வந்து வேக்ஸ் அப்படின்றத 2021க்கான வேர்ட் ஆஃப் தி இயரா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. who has been honored with the நேஷன் யூத் அவார்டு. ஓகேவா? ஸோ இந்த நேஷன் யூத் அவார்ட் வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா சித்தார்த்தா ராய் அப்படின்ற பர்சனுக்கு தான். ஓகேவா? ஸோ இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா he is a author. ஓகேவா? ஸோ பப்ளிக் ஸ்பீக்கர். ஸோ பப்ளிக் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த நிறைய காலேஜஸ்ல எல்லாம் போய் பேசுவாங்க தெரியுமா? ஓகேவா? ஸோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ப்ரொஃபஷனை சேர்ந்த பர்சன் தான் இந்த சித்தார்த்தா ராய் அப்படின்றவர். ஸோ ரீசெண்டா அவர் வந்து ரைஸ் இன் லவ் அப்படின்ற அந்த புக்கையுமே வந்து எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ ரைஸ் இன் லவ் அப்படின்ற புக்கை எழுதினது யாரு அப்படின்னா சித்தார்த்தா ராய் அப்படின்ற பர்சன் தான். அவருக்கு தான் தி நேஷன் யூத் அவார்டு அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த அவார்டை கொடுத்து ஹானர் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, யாரு? அனுராக் சிங் தாக்கூர் அப்படின்ற பர்சன். ஸோ இவர் யாரு அப்படின்னா அனுராக் சிங் தாக்கூர். ஓகேவா? ஸோ இந்த அவார்டை கொடுத்து ஹானர் பண்றது யாரு அப்படின்னா அனுராக் சிங் தாக்கூர் தான் வந்து சித்தார்த்தா ராய் அப்படின்ற பர்சனுக்கு இந்த அவார்டை கொடுத்து ஹானர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், அக்கார்டிங் டு this SIPRI report for the year 2020, what is the rank of Hindustan Aeronautics Limited? ஓகேவா? ஸோ எந்த இயர் அப்படின்னு சொல்லினா இது 2020க்கு தான் வந்து இந்த SIPRI ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் SIPRI அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்ஹோம். ஓகேவா? ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல். ஓகே, ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஓகேவா? பீஸ் அண்ட் ரிசர்ச்
இன்ஸ்டிடியூட் அப்படின்றது தான் இதோடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? ஸோ சிப்ரியோட ஃபுல் ஃபார்ம் என்னது? ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அவங்க ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வேர்ல்ட்ல இருக்கிற இந்த ஆர்ம் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ எதுக்காக? மிலிட்ரிக்கு யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணுவாங்க இல்லையா? அந்த கம்பெனியோடைய லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்லயே இருக்கிற டாப் 100 லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் டைமா இந்தியால இருந்து 3 கம்பெனிஸ் வந்து டாப் 100க்குள்ள வந்திருக்காங்க. ஓகேவா? அதுல ஒரு கம்பெனி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதோடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இதோடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 42nd பொசிஷன். ஓகேவா? ஸோ டோட்டலா எத்தனை இந்தியன் கம்பெனிஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்? 3 கம்பெனிஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒன்னு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டரன்ஸ் ஆஃப் ஃபேக்டரி போர்டு, OFB இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ ஆர்டரன்ஸ் ஆஃப் ஃபேக்டரி போர்டு இதோடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 60th பொசிஷன். ஓகே, ஸோ ஆல் டாப் 100ல ஆர்டரன்ஸ் ஆஃப் ஃபேக்டரி போர்டுக்கு 60th பொசிஷன்ல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் இருக்கு இல்லையா? இதோடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 66. ஸோ இந்தியால இருந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், ஆர்டரன்ஸ் ஆஃப் ஃபேக்டரி போர்டு அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஸோ இந்த 3 கம்பெனிஸ் தான் வந்து டாப் 100ல, சிப்ரி ரிப்போர்ட் படி டாப் 100ல வந்திருக்கு. ஓகேவா? என்ன அப்படின்னா இந்தியா ஆல் ஓவர் வேர்ல்ட்ல வந்து எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கான எக்யூப்மெண்ட்ஸை வந்து அதிகமா மேக் பண்றாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான். ஓகே, ஸோ இது வந்து கம்பெனிஸ் பிரகாரம். நம்ம வந்து கண்ட்ரிஸ் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து கம்பெனிஸ் வைஸ் தானே. ஸோ கண்ட்ரிஸ் வைஸ் எடுக்கும் போது இந்த சிப்ரி ரிப்போர்ட் படி எந்த கண்ட்ரி வந்து அதிகமா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து USA கண்ட்ரி தான் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டலா 54% வந்து அவங்க வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்றாங்க. அண்ட் செகண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த கண்ட்ரி இருக்கு அப்படின்னா சைனா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அரௌண்ட் 11 or 13% வந்து இவங்க வந்து எக்யூப்மெண்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்றாங்க. ஓகே, அண்ட் இந்தியாவுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஓவர் வேர்ல்ட்ல கண்ட்ரி வைஸ் பார்க்கும்போது இந்தியாவுடைய பொசிஷன் வந்து 12th பொசிஷன்ல இருக்கு. ஓகேவா? இந்தியாவுடைய பொசிஷன் என்ன? 12th பொசிஷன். அண்ட் இந்த 12th பொசிஷன்ல இந்தியா கூட இன்னொரு கண்ட்ரியுமே ஷேர் பண்றாங்க. அந்த கண்ட்ரியோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுத் கொரியா. ஓகேவா? அரௌண்ட் அப்ராக்சிமேட்டா சொல்லணும் அப்படின்னா 1 to 2% தான் வந்து நம்ம வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றோம். ஸோ இந்தியாவுடைய பொசிஷன் என்ன அப்படின்னா 12th. இந்தியா வந்து எந்த கண்ட்ரியோடைய இந்த 12th பொசிஷனை ஷேர் பண்றாங்க அப்படின்னா சவுத் கொரியாவோட ஷேர் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பிளேசஸ்ல எந்த கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னா USA அண்ட் சைனா தான் வந்து ஃபர்ஸ்ட் 2 பிளேசஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், who among the following has been appointed as a MD and CEO of Ujjivan Small Finance Bank? So Ujjivan Small Finance Bank உடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ பெங்களூர்ல தான் உஜ்ஜிவான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் இருக்கு. அதோடைய நியூ MD அண்ட் சேர்மனா எந்த பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட்டிரா டேவிஸ் அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த பர்சன் 2015ல இருந்து இந்த உஜ்ஜிவான்ல வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவர் வந்து உஜ்ஜிவான் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த உஜ்ஜிவான் ஃபினான்ஷியல் சர்வீசஸுக்கு MD அண்ட் CEOவா 2008ல இருந்து மார்ச் 2021 வரைக்கும் இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ உஜ்ஜிவான் ஃபினான்ஷியல் சர்வீஸ்க்கு MD அண்ட் CEOவா ஒரு 3 years பக்கத்துல இருந்தது யாரு அப்படின்னா இட்டிரா டேவிஸ் அப்படின்ற பர்சன் தான் இருந்திருக்காங்க. ஸோ இப்ப இவரை உஜ்ஜிவான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோடைய MD அண்ட் CEOவா ரீசெண்டா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் have signed a 150 million loan to provide affordable housing for urban poor. So Asian Development Bank இருக்காங்க இல்லையா? ஓகே, ஸோ அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? மணிலா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு அப்படின்றது தெரியும். அதோடைய டைரக்டர் ஜெனரலா யார் இருக்கா அப்படின்னா மசாட்சுகோ அசகவா அப்படின்ற பர்சன் தான் வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோடைய டைரக்டர் ஜெனரலா வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து ரீசெண்டா 150 million ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அஃபோர்டபிள் ஹவுசிங் ஃபார் அர்பன் புவர். அந்த ஸ்டேட்ல இருக்கிற
அர்பன் சிட்டிஸ்ல இருக்கிற புவர் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு அஃபோர்டபுள் ஹவுஸ்க்காக லோன் கொடுக்கறதுக்காக 150 மில்லியன் அமௌண்ட்டை ஏடிபி வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடுக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏடிபி வந்து 150 மில்லியன் அமௌண்ட்டை தமிழ்நாட்டில் இருக்கிற அர்பன் புவர் பீப்புள்ஸ்க்காக அஃபோர்டபுள் ஹவுஸ் வந்து கட்டிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லோன் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீசெண்டா இதே ஏடிபி இருக்காங்க இல்லையா, இதே ஏடிபி வந்து 125 மில்லியன் அமௌண்ட் டாலர்ல, ஓகேவா? ஸோ டாலர்ல 125 மில்லியன் அமௌண்ட் வந்து இன்னொரு ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு கொடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்ல வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. டிஸ்போசல் வாட்டரா இருக்கலாம், இல்ல ஃப்ரெஷ் வாட்டரா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்ல அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 125 மில்லியன் வந்து கொடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வாட்டருக்காக அப்படின்னு சொல்லிட்டு மெயினா வந்து 2 சிட்டிஸ்க்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்ல இருக்கிற டேராடூன் அண்ட் நைனிடால். ஓகேவா? ஸோ எந்த 2 சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேராடூன் அண்ட் நைனிடால். இந்த 2 சிட்டிஸ்ல இருக்கிற வாட்டர் ட்ரீட்மெண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஏடிபி வந்து 125 மில்லியன் கொடுத்திருக்காங்க. இந்த 2 சிட்டிஸ் எந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்ட்ல தான் வந்து இந்த 2 ஸ்டேட்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ டாலர்லன்னு சொல்லும் போது நம்ம வந்து 150 மில்லியன் அண்ட் 120 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் கொஸ்டின்ல வந்து அமௌண்டா கேட்டா என்ன பண்றது, சம்டைம்ஸ் அப்படியும் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ தமிழ்நாடுக்கு வந்து டோட்டலா வந்து 1132 crore வந்து கொடுத்திருக்காங்க ஏடிபி. அண்ட் நம்ம உத்தரகாண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலா 942 crore. ஓகே, ஸோ தமிழ்நாடுக்கு ஏடிபி பேங்க் வந்து நம்மளுடைய ருபீஸ்ல, ஓகே, ஸோ நம்மளுடைய ருபீஸ்ல கேட்டாங்க அப்படின்னா 1132 கோடி தமிழ்நாடுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் உத்தரகாண்டுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 942 கோடி ரூபாய் வந்து லோனா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், தி நம்பர் ஆஃப் ₹2000 currency notes in circulation has decreased to -% of the total notes in circulation in November 2021 compared to March 2028. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2000 rupees கரன்சி நோட்ஸ்க்கான சர்க்குலேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மார்ச் 2018 கம்பேர் பண்ணும்போது இப்போ நவம்பர் 2021ல எவ்வளோ கம்மியா இருக்கு அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ டிமானிட்டைசேஷன் அப்படின்றது எப்போ வந்தது அப்படின்னா நவம்பர் 2016ல வந்ததா. ஓகேவா? ஸோ நவம்பர் 2016ல என்னாச்சு, நவம்பர் 8. ஓகே, ஸோ நவம்பர் 8 2016ல என்ன ஆச்சு, நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு புது டினாமினேஷன்ல கரன்சிஸ் வந்து கொடுத்தாங்க. ஓகே, ஸோ 100 rupees இருக்கலாம், 50, 20, 10, 500. அண்ட் புதுசா நமக்கு வந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2000 டினாமினேஷன் வரைக்குமான கரன்சிஸை நம்ம கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 2000 rupees அந்த சர்க்குலேஷன் குறைஞ்சது அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் பார்க்கும்போதே தெரியும். ஓகேவா? ஸோ டெய்லியுமே வந்து நம்ம வெளியே போறதா இருக்கட்டும், இல்லை எங்க போனாலுமே மேக்சிமம் நம்ம இப்போ வந்து 500 rupees தான் யூஸ் பண்றோம். ரொம்ப ரேரா தான் வந்து இந்த 2000 நோட்ஸை வந்து இப்போ ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் டிமானிட்டைசேஷன் ஆன சமயத்திலையும் சரி, இல்லை இவங்க கம்பேர் பண்ண சொல்ற மார்ச் 2018லயும் சரி, நம்ம வந்து இந்த 2000 rupees நோட்டை வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்ப கம்மியாகிறதுக்கான என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ வந்து அதை பிரிண்ட் பண்றதுக்கு அண்ட் அதை சர்க்குலேஷன்ஸ்ல விடுறதுக்கு வந்து அவங்க விரும்பல. ஓகேவா? ஸோ அவங்களே இன்டென்ட் பண்ணி தான் வந்து அந்த 2000 rupees நோட்டை வந்து அவங்க பிரிண்ட் பண்ணாம இருக்காங்க, அந்த சர்க்குலேஷன்ஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? அண்ட் மார்ச் 2018ல வந்து இது 3.27 இருந்த இந்த பெர்சன்டேஜ் வந்து சர்க்குலேஷன்ல, அதாவது நம்மளுடைய சொசைட்டி சர்க்குலேஷன்ல இருக்கு இல்லையா, ஸோ அந்த சர்க்குலேஷன்ல 2000 rupees நோட் வந்து 3.27% இருந்தது. இப்போ எவ்வளோக்கு கம்மி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1.75. ஓகேவா? ஸோ 1.7% வந்து இந்த 2000 rupees நோட் நம்ம யூஸ் பண்றது இல்ல, சர்க்குலேஷன்ல வந்து அதை கம்மியாயிருக்கு. நம்ம யூஸ் பண்றது கம்மியாயிருக்குன்னு இல்ல, சர்க்குலேஷன்லயே வந்து இந்த ருபீஸ் வந்து கம்மியாயிருக்கு. ஓகேவா? அண்ட் 2000 rupeesக்கான சைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நோட்கான சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 170 × 66
அண்ட் அதோடைய கலர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெஜெண்டா அப்படின்றது தான் வந்து அதோடைய கலர். ஓகேவா? அண்ட் நம்ம ஒரு ருபி நோட்டை படிக்கணும் அப்படின்னா அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்னா அதோடைய சைஸ், இன்னொன்னு அதோடைய கலர், அதுக்கப்புறமா அந்த ரூபாய் நோட்டுல பேக் சைட்ல என்ன இமேஜ் இருக்கு அப்படின்றது. ஒவ்வொரு நோட்டுக்கும் பின்னாடியுமே வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் இருக்குமா? ஓகே, ஸோ 10 ருபீஸ் நோட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஒடிசால இருக்கிற சன் டெம்பிள்னு சொல்ற கொனார்க் டெம்பிள் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? நம்ம 500 ருபீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரெட் ஃபோர்ட் இருக்கு இல்லையா, டெல்லியில இருக்கிற ரெட் ஃபோர்ட், செங்கோட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோடைய இமேஜ் வந்து இருக்கும். ஸோ இந்த 2000 ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி என்ன மானுமெண்ட் இருக்கும், இல்ல ஹிஸ்டாரிக்கல் மாமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மங்கள்யான் இமேஜ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மங்கள்யான் அப்படின்றது என்ன மிஷன்? மார்ஸ் மிஷனா? ஓகேவா? ஸோ மார்ஸுக்கு நம்ம சென்ட் பண்ண அந்த சேட்டலைட்டோடைய நேம் தான் என்ன அப்படின்னா மங்கள்யான். ஓகேவா? ஸோ 2000 ருபீஸ் நோட்டுக்கு பின்னாடி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மங்கள்யான் தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். Union Cabinet has approved continuation of a Pradhana Mantri Awas Yojana Gramin Till. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது நமக்கு இந்த யோஜனாவை கொண்டு வரும்போது என்னன்னு கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட்ல இருந்து கொடுப்பாங்க இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட்ல இருந்து வீடு கட்டி கொடுக்குறாங்க அப்படின்றது. ஸோ சம் அமௌண்ட் வந்து எங்க இருந்து கொடுப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து கொடுப்பாங்க. யாருக்காக? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தரணும் அப்படின்றது தாட்ல ஆரம்பிச்சது தான். அண்ட் இது பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அண்ட் கிராமின் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அண்ட் இந்த பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ இதை வந்து இன்னும் வந்து ஒரு 3 இயர்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் டோட்டலா 2.95 crore வீடுகள் வந்து கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? அண்ட் அதை அச்சீவ் பண்றதுக்கு இன்னும் ரிமைனிங் 1.55 lakh crores. ஓகேவா? சாரி, 1.55 lakh crores தான், இதுதான் லேக் crore. ஓகே, ஸோ 2.95 lakh crores-க்கான வீடுகளை வந்து கிராமப்புறத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் 2021 வரைக்கும் தான் வந்து இது இந்த ஸ்கீம் வந்து அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இன்னும் 3 இயர்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற 1.55 lakh crores-ஐயுமே வந்து அவங்க கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இன்னும் 3 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ வரைக்கும் இந்த பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்ச் 2024 வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது தான். ஸோ கவர்மெண்ட்ல இருந்து அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அது மூலியமா கட்டி தர்றது தான். இது மார்ச் 2021 இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அகைன் இன்னும் 3 இயர்ஸுக்கு இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Which of the following pan-India capacity building program has been launched by National Commission for Women? So இந்த National Commission for Women இருக்காங்க இல்லையா, ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் இல்லை ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸ் எல்லாரையுமே வந்து பாலிடிக்ஸ்ல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. அதாவது பஞ்சாயத்துல இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் உமன்ஸ் வந்து அதிகமா, அதாவது பாலிடிக்ஸ்ல அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை யார் லான்ச் பண்ணா அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீசர் சேஞ்ச் மேக்கர் அப்படின்றது தான் வந்து அதோடைய நேம். ஓகே, ஸோ சீசர் சேஞ்ச் மேக்கர் அப்படின்றது என்னது? ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற உமன்ஸ் எல்லாரையுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாலிடிக்ஸ்ல வந்து ஈடுபட வைக்கணும். ஒன்லி பாலிடிக்ஸ் மட்டும் இல்லை, அண்ட் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கு இல்லையா, பாலிடிக்ஸ் ரிலேட்டடான ஆஃபீஸர்ஸும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து பாலிடிக்ஸ் ரிலேட்டடா இருக்கிற எல்லா ஒர்க்ஸ்லயுமே உமன்ஸை இம்ப்ளிமெண்ட் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சீஸ் சேஞ்ச் மேக்கர் அப்படின்றத நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்ற கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இருக்கு இல்லையா, இந்த ஆர்கனைசேஷனுடைய சேர்பர்சன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகேவா? ஸோ அவங்களும் ஒரு உமன் தான். ஸோ இவங்க தான் அந்த பர்சன். ஓகேவா? ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷனுடைய சேர்பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி வந்து நீங்க கமெண்ட் வந்து பண்ணுங்க. ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ண ப்ரோக்ராம் நேம் என்ன அப்படின்னா சீஸ் சேஞ்ச் மேக்கர் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன்.
how much amount has been released by Government of India to Punjab under Jal Jeevan Mission. ஓகேவா ஸோ ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்றத யார் லான்ச் பண்ணா நம்மளுடைய ஜல் சக்தி மினிஸ்டர் யாரு கஜேந்திர சிங் ஷெகாவத் அப்படின்ற பர்சன் லான்ச் பண்ணாங்களா ஓகேவா ஸோ இந்த ஜல் ஜீவன் மிஷன் படி இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹவுஸ் ஹோல்டுமே வந்து டேப் வாட்டர் கனெக்ஷனை எந்த இயர்க்குள்ள அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க 2024 ஓகேவா ஸோ 2024 இந்தியாவில் இருக்கிற எல்லா வீடுகளுக்குமே என்ன கொடுக்கணும் அப்படின்றது இவங்களுடைய எய்ம் அப்படின்னா டேப் வாட்டர் கனெக்ஷனை கொடுக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய எய்ம் ஓகேவா அண்ட் இந்த பஞ்சாப் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து இந்த ஜல் ஜீவன் மிஷனை வந்து எந்த இயர்க்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பை 2022 வந்து இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த மிஷனுக்கு கீழே பஞ்சாப் கவர்மெண்ட்டுக்கு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கான அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றது தான் கொஸ்டின் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 402 crore வந்து கொடுக்குறாங்க ஓகேவா அண்ட் இதே ஸ்கீமுக்கு கீழே நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்னும் சில ஸ்டேட்ஸுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த ஜல் ஜீவன் மிஷனுக்கு கீழே மேகாலயா ஸ்டேட் இருக்கா ஓகேவா சோ மேகாலயா ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 169.6 crore வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் இதே மிஷனுக்கு கீழே மணிப்பூர் ஸ்டேட் இருக்கா ஓகேவா மணிப்பூர் ஸ்டேட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜல் ஜீவன் மிஷனுக்காக கொடுத்த ப்ரொவைட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 120 crore அப்படிங்கிறது ஓகே ஸோ நம்மளுடைய ஜல் சக்தி மினிஸ்டர் யாரு கஜேந்திர சிங் ஷெகாவத் ஸோ இந்த ஜல் ஜீவன் மிஷனை நம்ம எந்த இயர்க்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 2024 வந்து அச்சீவ் பண்ணணும் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்குமே வந்து டேப் வாட்டர் கனெக்ஷன் அப்படின்றத கொடுக்கணும் ஸோ பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து 2022 இந்த டார்கெட்டை வந்து அதாவது அந்த ஸ்டேட்ல இருக்கிற எல்லாருக்குமே டேப் வாட்டர் கனெக்ஷன் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்காங்க அண்ட் ரீசெண்டா இந்த மிஷனுக்கு கீழே நிறைய ஸ்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அமௌண்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஓகேவா ஸோ பஞ்சாப்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 402 crore மேகாலயாவுக்கு 169.6 crore அண்ட் மணிப்பூருக்கு வந்து 120 crores வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் noted novelist Damodar Mauzo has won 57th Janpith Award. Okay, so in the year 56th Janpith Award and 57th Janpith Award வந்து கொடுத்திருக்காங்க. So 57th Janpith Award win பண்ணது யாரு Damodar Mauzo அப்படின்ற person. ஓகேவா and 56th அவார்டை வின் பண்ணது யார் ஜான்பித் அவார்டை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீல்மேன் பூக்கன் அப்படின்ற பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகேவா அண்ட் இவங்க எந்த பொயட் எந்த லாங்குவேஜுக்கான பொயட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அஸ்ஸாமீஸ் பொயட் அண்ட் இந்த தாமோதர் மௌசோ வந்து எந்த லாங்குவேஜஸ் எந்த நாவலிஸ்ட் அப்படின்றது தான் கொஸ்டின் எந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொங்கனி லாங்குவேஜ் ஓகே இந்த ரெண்டு பர்சனுமே வந்து சாகித்ய அகாடமி அவார்டுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்தியாவில் கொடுக்குற ஹையஸ்ட் லிட்ரரி அவார்டு எதுன்னு கேட்டா ஒன்னு சாகித்ய அகாடமி அவார்டு சொல்லுவோம் அண்ட் இன்னொன்னு வந்து இந்த ஞானபீத் அவார்டு ஓகேவா சோ இந்த ஞானபீத் அவார்டு 56th அவார்டு அசாமி பாய்ட் நீல்மன் புகன் அப்படின்ற பர்சனும் அண்ட் 57th ஞானபீத் அவார்டை வந்து தாமோதர் மௌசா அப்படின்ற கொங்கனி ஆத்தரும் வந்து இத வின் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் Which of the following bank along with NPCI has launched on-the-go wearable keychain? ஓகேவா ஸோ எந்த பேங்க் வந்து NPCI கூட சேர்ந்து அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தானே அதோடைய ஃபுல் ஃபார்ம் அவங்களோட சேர்ந்து ஆன் தி கோ அப்படின்ற ஒரு வியரபிள் கீ செயினை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஸோ இமேஜ் பார்க்கும்போதே தெரியுதா இது ஒரு கீ செயின் தான் ஓகே ஸோ இந்த கீ செயின் ஷேப்ல நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கீ செயினை யூஸ் பண்ணி நம்ம வந்து கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த கீ செயின்ல வந்து நம்ம எப்போ எது வரைக்குமான அமௌண்ட்டை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அப் டு 5000 வரைக்குமான பேமெண்ட்ஸ் ஓகே 5000 ரூபாய்க்கு உள்ள இல்ல 5000 ரூபாய்க்கு வரைக்குமான பேமெண்ட்ஸை இந்த கீ செயினை யூஸ் பண்ணி நம்ம பிஓஎஸ் மிஷின் இருக்கு இல்லையா பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் ஓகே ஸோ அதுல வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அண்ட் நம்ம கார்ட்ஸ் யூஸ் பண்றதை விட இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் ஏன்னா வியரபிளா இருக்கு இல்லையா ஓகேவா ஸோ வியரபிளா இருக்கும் ஸோ நம்ம எல்லா பிளேஸுக்குமே எடுத்துட்டு போகலாம் கார்டு மிஸ் ஆயிரும் அப்படின்ற அந்த டென்ஷன் வேண்டாம் ஓகே ஸோ கீ செயின்
ஷேப்ல இருக்கிறதுனால எல்லாருமே அதை கீச்செயின் தான் நினைப்பாங்க, யாரும் கார்டன் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான சேஃப்டி ரீசன்ஸ்க்காகவும் இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்க கேட்கலாம், இப்போ கார்டு மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை பிளாக் பண்றோம், அது சேஃப் ஆனது. ஸோ இந்த கீச்செயின் மிஸ் ஆனா இல்ல ஒருவேளை இந்த கீச்செயின் வேற யாராவது எடுத்துக்கிட்டா அவங்க வந்து அது மூலியமா பேமெண்ட் பண்ணலாமா? ஏன்னா இது கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் தானே. ஸோ யாரு இந்த கீச்செயினை யூஸ் பண்ணாலும் அதுக்கான பேமெண்ட்ஸை வந்து பண்ண முடியும். பட் இதுல என்ன சேஃப்டி ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கீச்செயின் இருக்கு இல்லையா, இதை வந்து எனேபிள் பண்றது அண்ட் டிசேபிள் பண்றதுன்னு இருக்கு இல்லையா. ஓகே, ஸோ எனேபிள் பண்ணாதான், இந்த கீச்செயினை நம்ம எனேபிள் பண்ணா மட்டும்தான் அமௌண்ட் வந்து பிஓஎஸ் மிஷின்ல பே பண்ண முடியும். ஒருவேளை அது டிசேபிள்டா இருந்தா அது பண்ண முடியாது. இந்த எனேபிள் அண்ட் டிசேபிள் ஆப்ஷனை வந்து இந்த பேங்கோடைய ஆன்லைன் ஆப் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ அது மூலியமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கீ செயின்ஸ் வடிவில் நம்ம பேமெண்ட்காக யூஸ் பண்றதும் செக்யூர்ட், சேஃப் அண்ட் செக்யூர்ட் மேனர்ல தான் வந்து அவங்க ரிலீஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ எந்த பேங்க் வந்து என்பிசிஐ கூட சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிட்டி யூனியன் பேங்க் தான். ஓகே, ஸோ சிட்டி யூனியன் பேங்கோடைய ஆன்லைன் ஆப் மூலியமா வந்து நம்ம இதை எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த கீ செயின் வேணும்னாலும் நெட் பேங்கிங் மூலியமாவோ இல்ல ஆன்லைன் ஆப் மூலியமாவோ நீங்க ரெக்வஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த வியரபிள் கீ செயின் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ இது வந்து அது அந்த 2 வே மூலியமா வந்து நம்ம இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ சிட்டி யூனியன் பேங்க் அண்ட் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சேர்ந்து இந்த வியரபிள் கீ செயின் மூலியமா, அதாவது ஆன் தி கோ, ஓகேவா, இது மூலியமா கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டை வந்து நமக்கு புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு மெத்தட் தான் வந்து இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Which of the following country has become top food exporter to 22 nation League of Arab States? ஓகேவா, ஸோ அரப் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற 22 நேஷன்ஸுக்குமே வந்து ரீசெண்டா எந்த கண்ட்ரி வந்து டாப் ஃபுட் எக்ஸ்போர்ட்டரா வந்து ஆயிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இந்த அரப் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற 22 நேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 22 நேஷன்ஸுமே எந்த கண்ட்ரி கிட்ட இருந்து அதிகமான ஃபுட் ப்ராடக்ட்ஸை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா, ஸோ அதிகமான ஃபுட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அரப் கண்ட்ரிஸ் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க அண்ட் இன்னொரு கண்ட்ரி வந்து அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா இந்தியா தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. யாரை ரீப்ளேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரேசிலை ரீப்ளேஸ் பண்ணி. ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அரப் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற 22 நேஷன்ஸுமே வந்து பிரேசில் கிட்ட இருந்து தான் இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸை அதிகமா அவங்க வந்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பிரேசிலை ரீப்ளேஸ் பண்ணி இந்த 22 நேஷன்ஸுமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கிட்ட இருந்து அதிகமான ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து வாங்குறாங்க. ஓகேவா, ஸோ மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அகைன் இந்த கோவிட் பேண்டமிக் தான் வந்து அந்த ரீசன் தான். ஓகேவா, ஸோ அரப் ஸ்டேட்ஸ் வந்து பிரேசில் கிட்ட இருந்து அவங்க இம்போர்ட் பண்ணா அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வர வந்து லேட் ஆகும், ஏன்னா தூரம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ரீசன். பட் இந்தியா வந்து அரப் ஸ்டேட்ஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ்லையுமே வந்து அவங்களுக்கு டைமுக்கு ரீச் ஆனதுனால தான் இந்த மாற்றமே வந்திருக்கு. ஓகேவா, ஸோ 15 வருஷத்துக்கு அப்புறமா பிரேசிலை பீட் பண்ணி இந்தியா வந்து அரப் கண்ட்ரீஸ்க்கான எக்ஸ்போர்ட்டரா வந்து மாறி இருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்தியா கிட்ட இருந்து டோட்டலா அவங்க எவ்வளவு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8.25% வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரேசில் கிட்ட இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு இந்த இயர்ல எவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8.15%க்கான ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த நியூஸ் தானே இப்போ நேத்துல இருந்து கரண்ட் நியூஸா வந்து போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா the IAF Indian Air Force Mi-17 V5 helicopter was crashed in Tamil Nadu. It is related which of the following version? ஓகேவா, ஸோ எந்த பிளேஸ்ல தமிழ்நாடுல குன்னூர் அப்படின்ற பிளேஸ்லயா, ஓகேவா, ஸோ நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கான ஹெலிகாப்டர் Mi-17 V5 இந்த ஹெலிகாப்டர்ல மொத்தமா எத்தனை பேர் டிராவல் பண்ணாங்க? டோட்டலா 13 பேர் டிராவல் பண்ணாங்களா? ஓகேவா, ஸோ அதுல நம்மளுடைய சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யாரு, பிபின் ராவத் அப்படின்ற பர்சனுமே வந்து டிராவல் பண்ணாங்க. ஓகேவா, பிபின் ராவத் அண்ட் அவங்களுடைய ஒய்ஃப் மதுலிகா ராவத்துமே வந்து டிராவல் பண்ணாங்க. இந்த 13 பர்சன்ஸ்ல அவங்களுமே வந்து இன்க்ளூடட் தான். அண்ட் இவங்களை தவிர மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, மற்ற அஃபீஷியல்ஸ், ஆர்ம்டு அஃபீஷியல்ஸ் வந்து
இதுல டிராவல் பண்ணாங்க. ஸோ குன்னூர் அப்படின்ற பிளேஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பனி மூட்டம் அதிகமா இருந்ததுனால, விசிபிலிட்டி சரியா இல்லாததுனால இந்த ஹெலிகாப்டர் வந்து மரத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ பிபின் ராவத் சாருமே வந்து இந்த ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டாரு. டோட்டலா இந்த 13 பேர்ல 12 பேர் இறந்துட்டாங்க. ஒரே ஒரு பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வருண் சிங் அப்படின்ற பர்சன். ஓகேவா? ஸோ இவர் வந்து குரூப்புக்கு வந்து கேப்டனா இருக்காரு. ஓகேவா? ஸோ அந்த பர்சன் மட்டும் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸ்ல ஒவ்வொரு குரூப்புக்கும் கேப்டனா இருப்பாங்க இல்லையா? அந்த பர்சன் தான் இவரு. இவர் மட்டும் ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்போ ரீசெண்டா அட்மிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல இவருக்கு வந்து என்ன அவார்ட் குடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சௌர்யா சக்ரா அவார்ட வந்து வின் பண்ணாரு. ஓகேவா? ஸோ சௌர்யா சக்ரா அவார்டை வின் பண்ணது யாரு அப்படின்னா வருண் சிங் அப்படின்ற பர்சன். இந்த பர்சன் மட்டும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அண்ட் இவரை தவிர மற்ற எல்லா பர்சனுமே வந்து இந்த ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டாங்க. நம்மளுடைய சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இருக்காரு இல்லையா? ஓகேவா? ஸோ சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்றது என்ன, முப்படைகளுக்குமே வந்து ஹெட் பர்சன். நம்மளுடைய ஆர்மியா இருக்கலாம், நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 3 படைகளுக்குமே வந்து ஹெட்டா இருந்தவர் யாரு அப்படின்னா பிபின் ராவத் சார் தான் வந்து இருந்தார். ஓகேவா? அண்ட் இந்த போஸ்ட்டுமே, இந்த சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்ற போஸ்ட்டுமே வந்து 2019ல கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் பர்சனா அந்த சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபா இருந்தவரும் பிபின் ராவத் அப்படின்றவர் தான் வந்து இருந்தார். ஓகேவா? அண்ட் இந்த MI-17V5 ஹெலிகாப்டர் இருக்கு இல்லையா? இந்த ஹெலிகாப்டர் வந்து நம்ம யார்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து தான் வந்து இந்த ஹெலிகாப்டரை வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அண்ட் வேர்ல்டுல இப்ப யூஸ் பண்ற ஹெலிகாப்டர்ல ஹையஸ்ட் டெக்னாலஜியோட தான் வந்து இந்த ஹெலிகாப்டர் வந்து இருக்கு. ஓகே? அண்ட் ரஷ்யா வந்து இந்த ஹெலிகாப்டரை வந்து மற்ற கண்ட்ரீஸுக்கு வந்து கொடுப்பாங்க இல்லையா? அதோடைய நேம் தான் என்ன அப்படின்னா MI-17V5. ஆரிஜினலா அவங்களுடைய கண்ட்ரில வந்து இந்த ஹெலிகாப்டரை வந்து எந்த நேம் சொல்லுவாங்க அப்படின்னா MI-8 அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ரஷ்யால யூஸ் பண்ற இந்த வேர்ஷனை MI-8 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒன்ஸ் அவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லையா, டோட்டலா இந்த டைப், இந்த MI-17V5 ஹெலிகாப்டர் இருக்கு இல்லையா, இந்த டோட்டலா வந்து அவங்க 60 கண்ட்ரீஸுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஓகே? ஸோ இந்த எக்ஸ்போர்ட் பண்ற அதுக்கான நேமை தான் வந்து அவங்க MI-17V5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இந்த ஹெலிகாப்டரை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பிளேஸ்ல ஆர்மி பீப்புள்ஸை வந்து டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக, இல்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த மாதிரி சமயத்துல, இல்ல ரெஸ்கியூ பண்ணுவாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் பண்ணுவாங்க. இல்ல யாரையாவது ஹையஸ்ட் பர்சனை எஸ்கார்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே? ஸோ இந்த மாதிரி பர்பஸுக்கு தான் வந்து இந்த ஹெலிகாப்டரை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் டோட்டலா 13,000 கேஜி வரைக்குமே வந்து இது கேரி பண்ணும். அண்ட் இதோடைய ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 250 கிலோமீட்டர் பெர் ஹவரா வந்து இருக்கு. அண்ட் இந்த ஹெலிகாப்டர் டிசைன் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மில் மாஸ்கோவ் அப்படின்ற ரஷ்யன் கம்பெனி தான் வந்து இந்த ஹெலிகாப்டரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இத மேனுஃபேக்சர் பண்ணது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹசான் ஹெலிகாப்டர் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து இந்த MI சீரீஸ் இருக்கு இல்லையா, இதை எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்றது ஹசான் அப்படின்ற ரஷ்யால இருக்கிற ஒரு கம்பெனி தான் வந்து பண்றாங்க. அண்ட் இந்த MI சீரீஸ் இருக்கு இல்லையா, இந்த டைப் ஆஃப் ஹெலிகாப்டரை வந்து அவங்க 1975லயே வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரஷ்யா இந்த டைப் ஆஃப் ஹெலிகாப்டரை வந்து 1975லயே பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா வந்து 2008ல வந்து ரஷ்யா கூட அக்ரிமெண்ட் பண்ணி இந்த ஹெலிகாப்டரை வந்து இம்போர்ட் பண்றதுக்கான டைப் பண்ணாங்க. ஸோ 2008ல இருந்து 2013க்குள்ள வந்து நம்ம இந்த ஹெலிகாப்டர் எல்லாமே வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹெலிகாப்டர் வந்து ஹைலி சேஃப் மேனர்ல தான் இருக்கும். அண்ட் இப்போ வரைக்கும் இருக்கிற டெக்னாலஜிஸை வந்து யூஸ் பண்ற மாதிரியான ஹெலிகாப்டர்ஸ் தான் இது. ஓகே? ஸோ ரஷ்யன் வேர்ஷன்ல ரஷ்யன் கண்ட்ரில அதோடைய வேர்ஷன் என்ன அப்படின்னா MI-8 அப்படின்றது. அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை என்ன வேர்ஷன் சொல்லுவாங்க அப்படின்னா MI-17V5. ஸோ இந்த ஆக்சிடென்ட் ரீசெண்டா நேத்து தான் நடந்தது. எங்க நடந்தது அப்படின்னா குன்னூர், தமிழ்நாட்டுல தான் வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. நெக்ஸ்ட் ஒன். இந்த செஷனுக்கான லாஸ்ட் கொஸ்டின், which is the first country to transition to 4.5 day work week? ஓகேவா? ஸோ எந்த கண்ட்ரி வந்து
என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒர்க் வந்து கன்டினியூஸா பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகும் இல்லையா? ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகக்கூடாது. அந்த கண்ட்ரில இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து இன்னுமே அதிக எப்படி சொல்றது? இன்னும் அதிகமா வொர்க் பண்ணணும். அதிக ஆர்வத்தோட வொர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக தான் வந்து இவங்க இந்த 4 1/2 டே வொர்க்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நார்மலா அப்படின்னா 5 டேஸ் வொர்க் இருக்கும். எல்லா கண்ட்ரிலஸ்மே வந்து 5 டேஸ் வொர்க் இருக்கும். ஸோ சாட்டர்டே சம் கம்பெனிஸ்ல இருக்கும். பட் வீக்கெண்ட் அப்படின்ற அந்த ஒரு டே ஹாலிடே வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் கம்பல்சரி தான். பட் இந்த கண்ட்ரி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த 5 டேஸ்லயும் கூட நீங்க 4 1/2 டேஸ் மட்டும் வொர்க் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது மண்டே டு தேர்ஸ்டே இருக்கு இல்லையா? மண்டே டு தேர்ஸ்டேல 7:30ல இருந்து 3:30 வரைக்கும் ஒர்க் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 5th டே ஃப்ரைடே இருக்கு இல்லையா? இந்த ஃப்ரைடேல வந்து 7:30ல இருந்து மதியம் 12 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணா போதுமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 2 டேஸ் சாட்டர்டே சண்டே வந்து வீக்கெண்ட் தானே. ஓகே. ஸோ இந்த ஃப்ரைடே ஆஃப்டர்நூன்ல இருந்தே அவங்களுக்கு லீவு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அகைன் அவங்க மண்டே வரும்போது அவங்களுடைய எனர்ஜி எல்லாமே அகைன் வந்திருக்கும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒன்னு ஒர்க்கர்ஸோடைய ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஒர்க்கர்ஸோடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அவங்களுக்கான ப்ரொடக்டிவிட்டியுமே அதிகமாயிரும் இல்லையா? ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஸ்டேட் வந்து இந்த 4 1/2 டே ஒர்க் பர் வீக்க கொண்டு வந்திருக்காங்க? எந்த கண்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தான் வந்து இத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அண்ட் UAE உடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அபுதாபி தான் வந்து அவங்களுடைய கேபிட்டல் அண்ட் திரம் அப்படின்றது அவங்களுடைய கரன்சியா வந்து இருக்கு. ஓகே, இதுதான் செப்டம்பர் 7 அண்ட் 8க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இந்த செஷனுக்கான PDF வந்து ஸ்ரீதர் CC தமிழ் அப்படின்ற டெலிகிராம் சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கும். வில் மீட் இன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.